ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு இன்றைக்கி சாயங்காலம் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் நைட் வீடியோ. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உன்னால் படிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிற கொஸ்டின், இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் படித்து தான் ஆகணும். 70+ எடுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் 55லேருந்து 65க்கு மேலே எடுக்கலாம். 55 to 65+ எடுக்கலாம். 75க்கு பாஸ் மார்க் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. புக் பேக் 1 மார்க்கும் ஏதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு 2 பாடம், பயாலஜியோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 பாடம் நான் கொடுத்த நல்லா படித்தாலே பாஸுக்கு மேலே நல்ல மார்க் எடுத்துடலாம். 35-40 எடுத்துடலாம். நான் அதுக்கு டார்கெட் பண்ணலை. ரொம்ப கொஞ்சம் மெனக்கிட்டு படிங்க. 70 மார்க் எடுக்கிறது ஈஸி. இந்த மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் படித்து 70 மார்க் கம்பல்சரி மட்டும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாம் விலாவரியாக வேணும்னா போன வீடியோவை பாருங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ரொம்ப முடியாத பசங்க லாஸ்ட் நைட் இதை நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க, இதை படிச்சுக்கோங்க. ரொம்ப டாப்பஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு 10,000 லைக் வர வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, பல மாணவர்களுக்கு தெரியுறதில் இதுதான் படிக்கணுமான்னு பாவம். அதுக்கு போய் சேரட்டும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க. வச்சுருக்க லிங்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதில்ல. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் நான் கிறுக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க. கரெக்டு தான். நிறைய எழுதுனா முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகே. யூனிட் 1 ஃபிசிக்ஸில் 4 யூனிட் பக்காவாக படிச்சிடலாம். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் 1 2 5 6 7 நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, மொமெண்ட் ஆஃப் கப்பிள், மொமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், அது அப்போ இதெல்லாம் வரும் தானே, இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஃபோர்ஸோட கிளாசிஃபை, இனர்சியா, இதுதான் கொடுத்துருக்குறேன். மாசு வெயிட்டு இங்கே புக் பேக் நம்பர் ரோமன் நம்பர் கொடுத்துருக்கேன். புக் எடுத்து தமிழ் மீடியம் மார்க் பண்ணுங்கள். இனர்ஷியா, கிளாசிஃபிகேஷன், நியூட்டன்ஸ் லா 3 லாவும் படிச்சிரு. நியூட்டன் செகண்ட் லா, டெரிவேஷன், ராக்கெட் ப்ரொபல்ஷன், யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன். இந்த லெசனில் இவ்வளவும் படித்தா தான் நம்மளால் ஒரு 7 மார்க்கும் ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க்கும் எழுத முடியும். ஓகே. யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்னெல்ஸ் லா, ராலே லா, ஒன்றுமே இல்லை. ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு சும்மா எழுதணும். ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க்கு. ஸோ முடிஞ்சது ப்ளூ ஸ்கை கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ, இதை தான் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இதை போட்டு பார்த்துங்க. கான்வெக்ஸ் கான்கேவ் 4 மார்க்கில் கேட்பாங்க. லைட் ப்ராப்பர்ட்டி 5 பாயிண்ட்டு. ரூல்ஸ் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ் படிங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன், பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா. அடுத்தது யூனிட் 3, அதாவது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் மட்டும், அதாவது பாஸ் மட்டும் பண்ணால் போதும், ஒரு 50 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவன் மஞ்சள் கலருக்கு மட்டும் படி. மஞ்சள் கலர் இல்லாதது சேர்த்தி படிக்கிறவன் கண்டிப்பாக 70 தான். ஓகே. அதாவது சேர்த்தி படிக்கணும். ரூல்ஸ் ஃபார் கான்வெக்ஷன் யூனிட் 3ல் 1 கலோரி, பாய்ல்ஸ் லா, லா ஆஃப் வால்யூம். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, ஐடியல் கேஸ், ரியல் கேஸ். இங்கே எழுதுகிறேன், அதையும் சேர்த்தி படிச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ், ரியல் கேஸ், சாதாரண வாயு மற்றும் நல்லீப்பு வாயுவுக்கு வித்தியாசம், இது கேட்பாங்க. அடுத்தது ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன், ரோமன் நம்பர் 8, செம இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வரும். யூனிட் 4 1 2 4 3 4 5 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட், நேம், இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஈஸி தானே. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், நேம் வந்து ஆம்பியரு, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அம்மீட்டரு, அதுக்கப்புறம் எங்கே சீரீஸ் கனெக்ஷனு, அந்த 1 ஆம்பியர் = 1 கூலும் பை டைம், அது ஈஸி தானே. ஜூல்ஸ் லா, H = I²/RT, அலாய் ஆஃப் நிக்கல், அதுவும் ஈஸி. ஹவு டஸ் ஃபியூஸ் வயர் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈஸி. எல்இடி டிவி அட்வான்டேஜ் 4 பாயிண்ட், எல்இடி பல்போட அட்வான்டேஜ் 4 பாயிண்ட். இவ்வளோதான். இது படிக்க மாட்டியா, முடிஞ்சு. ஃபிசிக்ஸு வித்தின் 2 hours 1.5 hours முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி ரோமன் நம்பர் 6 2 மார்க், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாசு, மோலார் வால்யூம், அமோனியாவோட கால்குலேஷனு, அட்டாமிசிட்டி, அதுதான். மாடர்ன் அட்டாமிக் தியரி, நவீன அணுக்கொள்கை. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. VDRMM 7 மார்க்கில் கன்ஃபார்மாக கேட்பான். ஹாட்ஸ் கொஸ்டின்னு அது பார்த்துக்கோ, எல்லாருமே பார்க்கணும். ரோமன் நம்பர் 8ல் அவகாட்ரோ லா அப்ளிகேஷன், அவகாட்ரோ விதியின் பயன்பாடு, ஆட்டம்ஸ் மற்றும் மாலிகுல், அதாவது அணு மற்றும் மூலக்கூறுக்கு உள்ள வித்தியாசம். கண்டிப்பாக 4 பாயிண்ட் படிச்சிருக்கணும். அவ்வளோதான். 7th யூனிட் முடிஞ்சிச்சா, நீ ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் பார்க்கணும். யூனிட் 8 ரஸ்ட் ஈக்குவேஷன், துருப்பிடித்தால் என்றால் என்ன, அரிமானம் என்றால் என்ன, ஈக்குவேஷன். 2 கண்டிஷன், அதுவும் ஈஸி. 2 சேர்த்து 4 மார்க். மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், நல்லா படிக்கிற பசங்க முடிஞ்சளவு வீக்ஸ் 2 படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அரிமானத்தை தடுக்கும் முறை ஒரு 5 முறை இருக்குது, படிச்சிருங்க. அலாயினா என்ன, அமல்காம் 2 மார்க், ரீசன், இதையும் படிச்சுங்களேன். இந்த கரோஷனும் படித்தா நல்லாயிருக்கும். யூனிட் 9 1 2 4 5 6 7 ஈஸி. வோல்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், சேச்சுரேட்டட், சொல்யூஷன் என்ன, பைனரி சொல்யூஷன் என்ன, அக்வஸ் சொல்யூஷன், நான் அக்வஸ் சொல்யூஷன் என்ன, இதுதான். சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், MgSO4 7H2 ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு சாலிபிலிட்டினா என்னன்னு அந்த ஃபார்முலா எழுதாலே மார்க் கொடுத்துருவான்.
ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ் இது வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. 4th கொஸ்டின் அவ்வளோதான். 9th லெசன் முடிச்சு கெமிஸ்ட்ரியும் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அடுத்து பயாலஜி 12வது லெசன் 1 2 3 4 6 8 ஆக்சிசோம். கண்டிப்பாக ஆக்சிசோம் டயக்ராமும் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் சுவாச ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. போட்டோசின்ஸோட ஈக்குவேஷன் சரிங்களா, போட்டோசின்ஸோட ஈக்குவேஷன் சமன்பாடு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே பார்த்துக்கோங்க. மோனோகோட் டைகோட் 2 இதழை ஓரிதழை, அப்புறம் ஏரோபிக் அன்இரோபிக், லைட் டிபெண்ட் லைட் இண்டிபெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பரோட நம்பர் கொடுத்துருக்கேன். யூனிட் 13ல் 1 2 3 5 8 அது ஈஸி தானே. சிங்கிள் சென்டென்ஸ் சிஎன்எஸ், அப்புறம் வந்து அந்த டென்டில் ஃபார்முலா இதில் ஈஸி. ஒய்ஆர் ரிங்ஸ் ஆர் கேட்லேஜ் இதுவும் ஈஸி தான், சிங்கிள் லைன் தான் இருக்கும். பாராசிட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச், லீச்சோட அட்டைப்பூச்சியின் இந்த முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக வரும், 4 மார்க்கில் வரும், படிச்சுக்கோங்க. அடுத்தது மேல் ரிப்ரொடக்டிவ் ஆஃப் ரேபிட் 7 மார்க்கில் கேட்குறாங்கப்பா. படித்தா நல்லாயிருக்கும், படிக்க முடியாதுன்னா ரொம்ப முடியலாம் விட்டுரு, ஆனால் படித்தா நல்லாயிருக்கும். 7 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 14ல் கொஹஷன் அண்ட் ஆர்டரி வெயின் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். 4 மார்க். ஆர்ஹெச் ஃபேக்டர்னா என்ன, யார் டிஸ்கவர் பண்ணால் அதெல்லாம். டிரான்ஸ்பிரேஷன் பாய்ச்சல் என்றால் என்ன, முக்கியத்துவங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் ரத்தத்தின் பணிகள். ஸோ இதெல்லாம் ஈஸி. 14.9 லூகோசிட்ஸ் டயக்ராம், 14.11 ஹார்ட் டயக்ராமை பார்த்துக்க. யூனிட் 15 1 2 3 5 6 இது ஈஸி. ஸ்டிமுலைனா என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன, அப்புறம் என்ன லிங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஈஸி. நியூரானோட ஸ்ட்ரக்சர், நியூரான் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு 7 மார்க்கில் படிச்சு. கிளாசிஃபை நியூரான் ஈஸி. பைபோலார், யூனிபோலார், மல்டிபோலார் டயக்ராம் போட்டு எழுத வேண்டியதான். யூனிட் 16 2 3 8 1 2 9 5 அது என்ன சார் 2 3 8 1 or 2 சென்டென்ஸ்லேருந்து ஏபின்னு போட்டு கேட்பான். அந்த கொஸ்டின் தான் இது வந்து போல்டிக்னா என்ன, சிந்தட்டிக் ஆக்சின்னா என்ன, கெமிக்கல் மெசஞ்சர்னா என்ன, அதுதான் சொல்லியிருக்கேன், படிச்சிரு. கேசியஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதுவுமே படிக்கலாம்ப்பா. இது ஈஸி. கேசியஸ் ஹார்மோன் எத்திலினா, அது ஏன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறாங்க, அது ரொம்ப ஈஸி. அதோட 3 ஆக்ஷன் என்ன 4 மார்க்கில் கேட்பாங்க. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபர்லின், ஜிபர்லின் வாழ்வியல்கள் கண்டிப்பாக கேட்பான் 4 மார்க்கில். டயக்ராம் வந்து தைராய்டு, ஆடலன் கிளாண்டு பார்த்துக்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு. ஓகே. அடுத்து யூனிட் 17ல் 6th ரோமன் நம்பரில் என்னென்ன இருக்குது, ரொம்ப ஈஸி. இன்செக்டர் பாலினேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸு, செகண்டரி செக்ஸ் ஆஃப் மேல் ஆர்கனு, அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் டயக்ராமு, அப்புறம் ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன, இதெல்லாம் கேட்பாங்க தானே. அடுத்து ஓவியல் சூழின் வரைபடத்தை வரைஞ்சி சூழோட 7 பாயிண்ட். டயக்ராம் வந்து ஸ்பெர்மு ஓவமும் கண்டிப்பாக வரும். மனித விந்துவும் அண்ட செல்லும் கண்டிப்பாக இந்த 2 டயக்ராம் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்தது யூனிட் 18 மெண்டில் பியா பிளான்ட் 4 மார்க்கில் கேட்பான். அது என்னது, பைசெக்சுவல், கலர்ட் கான்ட்ராஸ்ட், ரொம்ப ஈஸி இல்லை, ஒரு 4 பாயிண்ட் படித்தா போதும். 2 3 4 5 ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ், ஃபெனோடைப், ஜெனோடைப், அதுக்கப்புறம் ஆலோசோம்ஸ்னா என்ன, இது படிக்க மாட்டியா. அடுத்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் 7 மார்க்கு. டிஎன்ஏ வந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி டிஎன்ஏ எழுதிட்டு அதை பற்றி எழுதிட்டு சிக்னிஃபிகன்ஸ் எழுதணும். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இந்த மாதிரி பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இந்த மாதிரிலாம் நல்லா எழுதணும். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின், தவிர்க்கவே முடியாத கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தவிர்த்துறாதீங்க. நம்ம சயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏபின்னு போட்டு கொடுத்து தள்ளுவான். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க டயக்ராமாவது ஒழுக்கமாக பார்த்துப்போம், டயக்ராமும் அட்டன் பண்ணிடலாம். ப்ராப்ளம்ஸ் கொடுக்கல, ஒரே ஒரு ஆர்ட்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த லெசன் இருக்கு இல்லையா, அந்த 8ஆம் பாடம், அந்த 8ஆம் பாடத்தில் இருக்க ஆர்ட்ஸ் கொஸ்டின் படித்தா நல்லாயிருக்கும். இதில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் இருக்குது. அலுமினியம் ரெண்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது ஆர்ட்ஸ் கொஸ்டினில், நைட்ரிக் ஆசிட்னு சொல்லிட்டு. அப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன, ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். இந்த லாஸ்ட் ஆர்ட்ஸ் கொஸ்டினில் லாஸ்ட் 3 கொஸ்டின் படித்து வச்சுக்கோ. கம்பல்சரியில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது ஆர்ட்ஸ் கொஸ்டின். நான் இங்கே எழுதலை, நான் எழுதி பிடிஎஃப்ல வைக்கிறேன், நீ அதையும் படிச்சுக்கோ. நன்றி, வணக்கம். சயின்ஸ் நல்லா பண்ணுங்கள், ஃபெயில் ஆகிடாதீங்க யாரும். 1 மார்க்லேயே 12 மார்க்கு எல்லாமே புக் பேக் தான் வரும். ஸோ 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் நம்ம சொன்னது எல்லாமே வந்துடும், எழுதிடுங்க. இதை போக இதை மட்டும் படிக்கிறவங்க, படிக்க முடியாத பசங்களுக்கு கொடுத்தது, படிக்க முடிகிற பையனுக்கு நான் நேற்றே கொடுத்துட்டேன் எல்லாமே. அதில் படிச்சுன்னா சென்டைமே போட்டுடலாம், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.